ஆரம்பிச்சிட்டானோ மக்களே, ஆரம்பிச்சிட்டானோ. ஆஹா, என்ன பிக் பாஸ் கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டிங்களா? இது என்ன இவருக்கு பதில் இவரா? ஐயோ, எவருக்கு பதில் எவர் இருந்தால் இந்த சீசன் இப்படித்தான் போயிருக்கோம். ஆல்ரெடி மண்ணு சீசன் அப்படிதான் இருக்கும். இல்லைனா புதுசாக கொஸ்டின் இவருக்கு பதில் இவர் அப்படின்னு எனக்கு புரியல. நீங்கள் என்ன ஃபேட்மேனையும் நம்ம ஆனந்தி அக்காவும் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறீங்க. ஏன் அவங்க ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லிட்டாங்களா? வீட்டுக்குள்ள போய் நாங்கள் சம்பவம் பண்ணுறோம், எங்களை நம்பி நீங்கள் வீட்டுக்குள்ள விடுங்க, அடி பிரிக்கிறோன்னு சொல்லி சொல்லிட்டாங்களா என்ன? அவங்க சம்பவத்தை தான் நாங்கள் பார்த்தோமே. அப்போவே அவங்க சம்பவம் பெருசாக இல்லை. கடைசி 2 வாரமாக சம்பவத்தை பண்ணிட போகிறாங்க. என்ன போனால் முதல் நாள் வன்மத்தை காட்டுவாங்க, வெறித்தனமாக காட்டுவாங்க. கொஞ்சம் நஞ்சம் காட்ட மாட்டாங்க, வெறித்தனமாக காட்டுவாங்க. ஆனால் அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் ஸ்டாக் காலியாயிரும். பெருசாக வன்மங்கள் உள்ள இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் சின்ன சின்ன இடங்களில் வன்மங்கள் காட்ட தான் போகிறாங்க. சரி பார்த்துருவோமே. இத்தனை நாள் கடந்து வந்துட்டோம், கடைசி 2 வாரங்கள் கடந்து போக மாட்டோமா நண்பர்களே? நீங்கள் நினைக்கலாம் என்ன பேர் கடைசி 2 வாரங்களா அப்படின்னா? ஆமாம், வீட்டுக்குள்ள மொத்தம் 12 பேர் வராங்களாம். 12 பேருமே 12 நாட்கள் வீட்டுக்குள்ள இருக்க போகிறாங்களா? அப்படியே 12 பேருமே 12 நாட்கள் வீட்டுக்குள்ள இருக்க போகிறாங்களாம். நம்ம தான் பலியாடு நண்பர்களே, நம்ம தான் பலியாடு. சரி, ஓகே. ஸோ நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து சேதன ஒரு டாஸ்க் வச்சிருக்காப்ல. இந்த டாஸ்க்கை தான் நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கோம். ஏதாவது டாஸ்க் வைங்க, டாஸ்க் வைங்க, டாஸ்க் வைங்க. வீக்கெண்ட் எபிசோட் போர் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முத்துக்குமாரனை போட்டு சும்மா சும்மா அடிக்காம ஏதாவது டாஸ்கிஸ் வச்சுன்னா பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னா கேட்டா தானே. சும்மா அவனே பிடிச்சி போட்டு 20 நிமிஷம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. ஓகேவா? இல்லை என்ன கொஸ்டின் கேட்குறாப்லனா, வீட்டுக்குள்ள ஒரு 9 பேர் இருக்கீங்களா? அப்போ இந்த 9 பேரை கம்பேர் பண்ணி இவங்களுக்கு போல இந்த ஆட்கள் வீட்டுக்குள்ள இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த கேம் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போயிருக்கும்னா யாரை சொல்லியுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எடுத்தடுப்பில் பவித்ரா பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஃபோட்டோ இங்கே வச்சுட்டு இங்கே ஃபேட்மேன் ஃபோட்டோ வைக்கிறாங்க. முத்துக்குமரன் போல ஃபேட்மேன் இங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி ஃபோட்டோ தூக்கி வைக்கிறாங்க. அப்படியா? முத்துக்குமரன் போல ஃபேட்மேன் இருந்தால் நல்லா இருந்திருக்குமா? நீங்கள் என்ன ஃபேட்மேனை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியலைங்க. ஃபேட்மேனை போட்டு போய் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க உள்ளே வந்து சம்பவம் பண்ண போகிறாங்களா என்ன? ஏதாவது தூது கொடுத்துட்டாங்களா? சும்மாவே இந்த சேனல் ஏதோ நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவன் என்னன்னா அருண் என்ன ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேங்க, விஷால் என்னன்னா நான் வெளியே போய் அவனை பார்க்கலங்க. இன்னும் 2 பேர் மாற்றி மாற்றி பேசினாலே எனக்கு நிறைய டவுட் வர ஆரம்பிச்சு. ஓகேவா, இவனை என்ன இல்லாமல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இதில் இது வேறையா? அடுத்த பார்த்தீங்கன்னா இல்லை பவித்ரா வந்து அப்படி வைக்கிறாங்களா? அடுத்த சவுந்தர வந்து விஷாலுக்கு பதிலாக ஜெஃப்ரி வைக்கிறாங்க. அப்படியே விஷாலுக்கு பதிலாக ஜெஃப்ரி வச்சுட்டு விஷால் ரொம்ப சேஃப் கேம் ஆடுறான். எப்படி இந்த வீட்டில் வந்து விஷால் ரொம்ப சேஃப் கேம் ஆடுறான், ஆனால் ஜெஃப்ரி அப்படி ஆடல. ஜெஃப்ரி சேஃப் கேம் ஆடாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால ஜெஃப்ரி இருந்திருந்தா இந்த கேம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் சௌந்தர்யா மட்டும்தான் எவன் கூட பழகினாலும் சரி, அவன் தப்புன்னு தெரிஞ்சால் ஓப்பனாகவே உடச்சிட்டு வந்துடுறது. சௌந்தர்யா முத்துக்குமரன் இந்த மாதிரி 2-3 ஆட்கள் மட்டும்தான் ஓப்பனாக அடிச்சு உடச்சிட்டு வந்துடுறாங்க. முத்துக்குமரன் சௌந்தர்யா தான் நான் சொல்லுவேன். மற்ற எல்லாமே ஒரு உலகில் அப்படியே லைட்டாக சிமெண்ட் எடுத்து ஒரு பூசிடுவாங்க. இந்த கையில் சௌந்தர்யா வந்து விஷாலுக்கு பதிலாக ஜெஃப்ரி இந்த வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருந்திருக்குமா என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் டிடிஎஃப் இன்னும் கொஞ்சம் சூப்பராக போயிருந்திருக்கும். பட் மற்றபடி இந்த கேம் மொத்தமாக ஆல் ஓவராக எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் டிடிஎஃப் கண்டிப்பாக டஃப்பாக இருந்திருக்கும். அடுத்த ரயான் வந்து அருண் அவர்களுக்கு பதிலாக ஃபேட்மேன் அவர்கள் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. என்னடா எல்லாமே ஃபேட்மேன் எடுத்துகிட்டு வரீங்க? ஏய், அந்த மனுஷன் உள்ள ஒரு வாரம் தான் இருந்தேன் தெரியலடா. இது ஏதோ வீட்டுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. வீட்டுக்குள்ள அந்த மனுஷன் ஒரு வாரம் தான் இருந்தார். கரெக்டாக தான், ஒரு வாரம் தான் இருந்தார். ஒரு வாரம் அந்த மனுஷனுக்கு இவ்வளோ ஹைப்பா என்ன? இவ்வளோ ஹைப்பா என்ன? சரி, ஓகே, ஏதோ பண்ணுங்க. ஸோ இல்லை வந்து அருண் அவர்களுக்கு போல ஃபேட்மேன் அவர்கள் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன? அவருக்கான தாட்ஸ், அவருக்கான ஐடியாலாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். அப்போ அவர் இந்த வீட்டில் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ள இப்போ நாங்கள் ஒரு டாப் 9 இருக்கோம்ல, இந்த டாப் 9 நாங்கள் இருந்திருக்க மாட்டோம். இதுவே கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். அந்த அளவுக்கு இந்த கேமை மொத்தமாக மாற்றிருப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எனக்கு அப்படி மாறி இருக்குமான்னு தெரியல. அந்த மனுஷன் எனக்கு கண்டென்ட் பயங்கரமாக கொடுத்துருப்பாரு. கண்டிப்பாக கண்டென்ட் வெறித்தனமாக வந்திருக்கும். அது குறைய நம்ம சொல்ல முடியாது. வெறியான கண்டென்ட் வந்திருக்கும். ஆனால் ஒரு வாரம் அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள வந்து நீங்கள் அவ்வளோ கவனிச்சிட்டிங்களா என்ன? எனக்கு என்ன டவுட்னா, இவங்க வந்து ஒரு 30 நாள் 40 நாள் 50 நாள் போன ஆட்களை கம்பேர் பண்ணி இப்படி பேசினா பரவாயில்ல. ஒரு வாரம் வீட்டுக்குள்ளே ஒரே வாரம் இருந்த ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ ஹைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானே ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்கேன் நண்பர்களே. சத்தியமாக ஷாக் ஆகி போய் தான் பார்த்துட்டு இருக்கேன். இல்லை ரயான் அவர்கள் வந்து ஃபேட்மேனை சொல்கிறாங்க. அடுத்த விஷால் வந்து ஜாக்லினையும் அன்சிதாவையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாப்புல. ஜாக்லினுக்கு போல அன்சிதா அந்த வீட்டில் இருந்திருக்கலாம். ஏன்னா அன்சிதா பார்த்து நீங்களாம் சொன்ன ரீசன் என்ன? அன்சிதா பார்த்து அன்சிதா வந்து பாசம் காட்டுவா, பாசம் காட்டி நிறைய பேர் ஏமாத்துற மாதிரி இருக்கு, பாசம் காட்டி இந்த வீட்டில் சர்வே ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களே. அதே மாதிரி தான் ஜாக்லின் வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு ஜோனுக்குள்ள போயிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருக்காங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த வீட்டில் தப்பிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு போல இவங்களே இருந்திருக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அன்சிதா வந்து அப்படி பாசம் காட்டி எங்கேயும் நடிக்கல. இவங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி பயங்கரமாக சர்வே ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து டம்முன்னு போட்டு உடைக்கிறாப்புல. என்ன கேட்டா இது உண்மை நான் சொல்லுவேன். ஏன்னா அன்சிதா வந்து பாசம் காட்டுவாங்க. பட் அந்த பாசத்தை வச்சு ஒரு கேம் ஆடி நான் பார்க்கல. நீங்க உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நான் கவனிச்ச வரைக்கும் பாசம் பயங்கரமா காட்டுறாங்க. அது ஒரு பாசம் இருக்கு, எல்லார்ட்டும் டப்பன்னு பாசம் காட்டிடுவாங்க. ஆனா அந்த பாசத்தை வச்சு ஒருத்தன் அந்த மாதிரி பாசம் காட்டி க்ளோஸ் ஆகி அதை வச்சு ஒரு கேம் ஆடி நான் பார்க்கவே இல்லை. ஆனா ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ஒரு கேம் ஆடுறாங்க. அது பக்காவா தெரியும், ரொம்ப பக்காவா தெரியும். வேணா பாருங்க ப்ரோ. இப்போ மஞ்சரி போயிருவாங்கல்ல, இன்னைக்கு மஞ்சரி போன அப்புறம்
அப்படியே ஒரு தனிமை அப்படி உணர்வாங்க. அப்படியே ஜாக்லின் வந்து ஒரு தனிமை உணர்வாங்க. அப்படியே தனியாக இருக்க மாதிரி காட்டுவாங்க. அப்படியே போய் சௌந்தர்யாட்ட போய் க்ளோஸ் ஆவாங்க. சௌந்தர்யாட்ட க்ளோஸ் ஆன நாளைக்கு வீட்டுக்குள்ள வந்து பழைய ஆட்கள்லாம் வருவாங்கல்ல, பழைய ஆட்கள் நாளைக்கு வர சௌந்தர்யா கழட்டி விட்டுட்டு எவன் சௌந்தர்யா அட்டாக் பண்ணி பேசி லைட்டாக ஜாக்லினை தூக்கி வச்சு பேசுகிறானோ அங்கே போய் க்ளோஸ் ஆகி அங்கே போய் கட்டி பிடிச்சிட்டு ஒன்றை தான் நான் மிஸ் பண்ணேன், நீ இல்லாமல் இந்த வீடு வெறிச்சோடி கிடந்துச்சு, நீ தான் மாசு, நீ தான் கெத்துன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு ஒரு கேம் ஆடுவாங்க. வேணா வெயிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இந்த கேம் இருக்கும். ஆனால் திரும்பியே சொல்கிறேன், இந்த 12 நாட்கள் நம்ம சொத்தும் ப்ரோ. 12 நாட்கள் இவனை என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. வீட்டுக்கு ஏதாவது டாஸ்க் இஸ்கோர டிஃப்ரெண்டாக கொடுப்பானு, நம்ம தான் காலி எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? அந்த இடத்துல விஷால் வந்து ஜாக்லின் அன்சிதாவை கம்பேர் பண்ணுறாப்புல, திருப்பி சௌந்தர்யா வந்து முத்துக்குமரன் ஆனந்தியும் கம்பேர் பண்ணுறாப்புல. எங்கள் அக்கா ஆனந்திக்கு இவ்வளோ இதுவா? எங்கள் அக்கா ஆனந்தி நான் அம்பிட்டு மாசாவா பண்ணாங்க. ஏம்மா எனக்கு சத்தியமாக புரியலம்மா, நீங்கள்லாம் ஏதோ வேணும்னு பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. ஏன்னா இதில் சௌந்தர்யா சொல்கிற கண்டென்ட்டை பாருங்க. சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, முத்துக்குமரனை போல ஆனந்தியே இருந்திருக்கலாம். ஏன்னா முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வந்து பயங்கரமாக மண்டையை கழுவுறான். ஸோ ஆனந்த் இந்த மாதிரி மண்டையை கழுவி இருக்க மாட்டாங்க, யார் மண்டையும் பெருசாக கழுவி இருக்க மாட்டாங்க. அதனால மண்டையை கழுவி கேம் ஆடாமல் நேர்மையாக கேம் ஆடி இருப்பாங்க ஆனந்தி. அதனால ஆனந்தி வீட்டுக்குள்ள வந்தால் நல்லா இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நீ இப்படி சொல்கிற, ஆனால் வெளியே வந்து எங்கள் அக்கா ஆனந்தி அக்கா உன் மேலே கடும் வன்மத்தில் இருக்காங்களா, வீட்டுக்கு வந்து என்னென்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே ஒரு வகையில் மண்டை கழுவி தான். இதில் வந்து 2 பேரையும் பிரித்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த இடத்துல என்ன, முத்துக்குமார் ரொம்ப தெளிவான மண்டை கழுவி, ரொம்ப தெளிவாக அந்த கேமை கொண்டு போயிட்டுருக்கான். ரொம்ப பக்கா தெளிவாக அவனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேமை கொண்டு போயிட்டுருக்கான். நீங்கள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் டம்மியாக இருக்கீங்க. நான் இந்த இடத்துல முத்துக்குமார் குறை சொல்லி ஒன்றும் இல்லை, நீங்களாம் டம்மியாக இருக்கீங்க. அதனால் முத்துக்குமார் ரொம்ப ஈஸியாக தட்டி போயிட்டுருக்காப்புல. இல்லை ஆனந்தியும் தான் மண்டையை கழுவுனாங்க, நீங்களும் தான் சொல்லியிருக்கீங்களா ஆனந்தி ஒரு மண்டையை கழுவின்னு. என்னங்க ஆனந்தியை தூக்கி வச்சு பேசுறீங்க ப்ரோ? எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கு ப்ரோ, ஏதோ வேணும்னு பண்ணுறாங்கன்னு. சரியான டவுட் வருது ப்ரோ. இவனை இப்படி பேசுகிற ஆட்கள் கிடையாது ப்ரோ, இவனை இப்படி பேசுகிற ஆட்கள் கிடையாது. ஓகேவா? இல்லை சௌந்தர்யா வந்து ஆனந்தியை சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ரயான் வராப்புல. ரயானுமே முத்துக்குமரனுக்கு மேலே ஆனந்தி வீட்டுக்குள்ள இருந்திருக்கலாம், எப்படியே முத்துக்குமரனுக்கு மேலே ஆனந்தி இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கலாம். முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுயநலமாக யோசிக்கிறாப்புல. அவருக்கான தாட்ஸ், அவர் யோசிக்கிற எல்லா விஷயங்களுமே அவருக்கு மட்டுமே இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்க யாருக்குமே ஒரு பிட்டு கூட நல்லதுங்கிறதே நினைக்க மாட்டேங்காரு. அதனால ஆனந்தி அவர்கள் இருந்தா நல்லா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது ரயான் ப்ரோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது நினைக்க யாரும் வரமாட்டாங்க. உங்களுக்கு நல்லது நினச்சி நீ நல்லா இருக்கணும், நீ வாழ்க்கையில் முன்னேறி போகணும், வா நம்ம 2 பேர் சேர்ந்து அந்த 50 லட்சம் எடுக்கலாம், வா நம்ம 2 பேர் சேர்ந்து கப்பை உடச்சிக்கலாம், இப்பெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. அவன் கேமாக தான் ஆட வந்திருக்கான். அதை முதல் நாள்லேருந்து முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட கேமாக தான் ஆடுறேன்னு சொல்லிட்டானே. அதில் நீ இப்போ வந்து சுயநலவாதி செல்ஃபிஷ்ன்னு சொல்லி என்ன பண்ண? இது வந்து ரயான் சொன்னால் கூட பரவாயில்ல, சேதன் அங்கேருந்து எடுத்து கொடுக்குறாப்புல, இந்த அங்கே வச்சுக்கோங்க. சேதன் இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஃபினாலே வீக்கில் மேபி அன்ஃபேர் எக்ஸன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் எவிக்ட் பண்ணிடுறேன் என்ன இல்லை கேட்குறேன். ஏன்னா ஆல்ரெடி ராணவை எவிக்ட் பண்ணிட்டீங்க, இல்லை அடுத்த முத்துக்குமரன் எனக்கு தெரிஞ்சு தெரில ப்ரோ. ஃபினாலே வீக்கில் முத்துக்குமரன் எவிக்ட் பண்ணாமல் இருந்தால் சரிதான். ஸோ இந்த வீக்கில் வந்து ரயான் வந்து ஆனந்தியை கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காப்புல. ஆனந்தி இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு மொத்தத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கட்டும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பிளெஸிங்கை கொடுத்துட்டு சேதனை கிளம்ப போகிறாப்புல. நாளைக்கு காலையில் இந்த வீட்டுக்குள்ள வந்து லைனாக ஆட்கள் வர போகிறாப்புல. 12 பேர் வராங்களாம். 12 பேர் என்னென்ன பண்ண போகிறாங்க, எவனை பிடிச்சி அடிக்க போகிறாங்க, என்னென்ன அட்டகாசம் நடக்கும் போது சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது நண்பர்கள். எனக்கு எதுவும் கேட்காதீங்க. நான் நைட்டுக்கு அப்புறம் தான் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அது கிடைச்சா கூட நான் வந்து இவனை வச்சு என்ன பண்ண, இவனை என்னென்ன பண்ணுவான்னு சொல்லி யோசிச்சே மண்டக்கு இருக்காரு நினைக்கிறேன். இன்னொரு 2 வாரங்கள் இல்லை சமாளிக்கணும் ப்ரோ. ஐயோ 90 நாள் கடந்து வந்து கடைசியில் இந்த கடைசி 2 வாரம் நம்மளை போட்டு படுத்தும் போலே ப்ரோ, படுத்தும் போலே. சரி ஓகே சமாளிப்போம், வேறு என்ன பண்ண, கழுதைக்கு வாக்கப்பட்டால் கணச்சி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சாச்சு. ரிவ்யூங்க பேரில் என்னத்தையோ பண்ணிகிட்டு இருக்கோம், பண்ணுவோம். இன்னும் 12 நாள் சரி பரவாயில்ல. கண்டென்ட் நிறையா இருக்கும் ப்ரோ, கலராக கண்டென்ட் இருக்கும். வீட்டுக்குள்ள வர எல்லாருமே கலராக உருட்டுக்களை போடுவாங்க. ஏதோ அவங்க வந்து லாஸ்ட் சீசன் இந்த பூர்ணிமா கதை நடந்தால் நல்லாயிருக்கும், கொண்டாடுறாங்க சார் அப்படின்னு அப்படி யாராச்சும் சொன்னால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்து சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டு, இல்லை நீங்களே சொல்லுங்கள், இந்த ஒரு நபருக்கு போல இந்த ஒரு நபர் இந்த ஆட்டம் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும்னா யாரை சொல்லுன்னு சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டு அடுத்த பார்க்கலாம்.